திருப்பூர் மாவட்ட தேர்தல் பிரிவினர் தயாரித்த பிரச்சார வாகனம், மைக் செட் தொடர்பான விலை பட்டியலை பார்த்த அரசியல் கட்சியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நடைமுறை கட்டணத்தை விட அவை அதிகமாக உள்ளதாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சட்டசபை தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருக்கான ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நரவணரே தலைமை வகித்தார். தேர்தல் செலவினங்களை கணக்கிடுவதற்கான விலைப்பட்டியல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மாவட்ட தேர்தல் பிரிவினர் தயாரித்த விலைப்பட்டியல் விவரங்கள் பவர் பாயிண்ட் வாயிலாக ஸ்கிரீனில் ஒளிபரப்பப்பட்டது. அந்த பட்டியலை பார்த்த அரசியல் கட்சியினர் ஷாக் ஆகினர். பிரச்சார வாகனம் தனியாகவும் வாடகைக்கு எடுப்பதில்லை. ஒரு பிரச்சார வாகனத்தில் ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு மைக், 4 ஸ்பீக்கர், 2 டியூப்லைட், ஒரு ஃபோக்கஸ் லைட், ஒரு மைக், 3 கிலோவாட் ஜெனரேட்டர் ஆகியவை இருக்கும். இவை அனைத்தையும் சேர்த்துதான் ஒரு நாள் வாடகை 1500 ரூபாய். ஆனால் தேர்தல் பிரிவினர் பிரச்சார வாகனத்திற்கு மட்டும் நாள் ஒன்றுக்கு 2000 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்துள்ளனர். இது தவிர ஸ்டாண்ட், மைக், ஹேண்ட் மைக் என தனித்தனி வாடகை நிர்ணயித்துள்ளனர். ஆனால் நடைமுறையில் அனைத்திற்கும் ஒரே வாடகைதான். ஸ்பீக்கருக்கு 150 ரூபாய்க்கு மேல் வாடகை வாங்குவதில்லை. ஆனால் விலைப்பட்டியலில் 600 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே கட்சியினர் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் விலைப்பட்டியலை இறுதி செய்யுங்கள் என்று அனைத்து கட்சியினரும் ஒரு சேர தெரிவித்தனர். முதல் ஸ்லைடிலேயே ஆட்சேபனை கிளம்பியதால் உணவு விலைப்பட்டியல் உள்ளிட்ட அடுத்தடுத்த பொருட்களில் விலைப்பட்டியல் விவரங்களை காட்சிப்படுத்தாமல் அதிகாரிகள் கூட்டத்தை முடித்துக் கொண்டனர். தமிழக காவல்துறையின் படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியை தேர்வு செய்வதற்கான கூட்டம் டெல்லியில் யுபிஎஸ்சி எனும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் தலைமை செயலர் முருகானந்தம், உள்துறை செயலர் தீரஜ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் தமிழக காவல்துறையின் படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமனம் செய்வதற்கு ஏற்கனவே தமிழக அரசு அனுப்பியிருந்த மூத்த IPS அதிகாரிகளின் பட்டியலின் அடிப்படையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன்பின் யுபிஎஸ்சி சார்பில் தமிழக காவல்துறையின் ஆவின் டிஜிபி ராஜீவ்குமார், காவல் உயர் பயிற்சியரக இயக்குனர் சந்தீப் ராய் ரத்தோட், மத்திய அரசு பணிக்கு சென்றுள்ள மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோரின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டன. இதற்கு தமிழக அரசின் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும், தற்போது பொறுப்பு டிஜிபியாக உள்ள வெங்கட்ராமனையே நிரந்தரமாக நியமனம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் யுபிஎஸ்சி இறுதி செய்த 3 IPS அதிகாரிகளில் சந்தீப் ராய் ரத்தோடுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை 2 நாட்களில் தயாரித்து கொடுக்க 30 பேருக்கு தலா 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி தேர்தல் அறிக்கை குழு தலைவர் கார்த்திக் சிதம்பரம் உற்சாகப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவராக கார்த்தியும், மாநில நிர்வாகிகள் 30 பேர் அதன் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அழைத்து சென்னையில் கார்த்திக் சிதம்பரம் ஆலோசனை நடத்தினார். அப்போது மக்களை கவரும் வகையில் தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என கார்த்தி அறிவுறுத்தியுள்ளார். 2 நாட்களில் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அவர்களின் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி தரும் வகையில் சாராம்சங்கள் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கியுள்ளார். அந்த பணத்தை பயண செலவுக்கு பயன்படுத்துமாறும் கூறியிருக்கிறார். பிராமண சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை தடுக்க கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கடும் வெறுப்பு பேச்சுக்கு ஆளாக்கப்படுகின்றனர். குறிப்பாக பாட புத்தகங்களில் கூட இந்த வெறுப்பு பேச்சுக்கள் தொடர்கின்றன. இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு பல்வேறு தரப்பிலும் பேசுகின்றனர். இவை அனைத்தையும் தடுத்து நிறுத்த உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. அந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா, உஜ்ஜல் புயான் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதி நாகரத்னா, எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராக வெறுப்பு பேச்சு எழுந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும் என கேட்கிறீர்கள். இப்படி பிரித்து பார்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் உங்களுக்கு நிவாரணம் தேவை என்றால் சம்பந்தப்பட்ட அமைப்புகளிடம் செல்லுங்கள். அதற்காக நீங்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறினார். அதற்கு பதிலளித்த மனுதாரர், பல்வேறு மத்திய அமைச்சகங்களை அணுகிவிட்டேன். பிரதமர் அலுவலகத்தில் கூட கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றார். அவரது வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர்.
சர்க்கரை நோய் ஆராய்ச்சியில் இந்திய அளவில் சிறந்த பங்களிப்பை நல்கியதற்காக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங்கிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவரான ஜிதேந்திர சிங் சர்க்கரை நோய் சிகிச்சைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். அதேபோல் மெடிமிக் சோப் தயாரிப்பு நிறுவனமான ஏவிய குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஏவி அனூப்புக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் பிரீமியம் ரக பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ரூபாய் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. அதே நேரத்தில் சாதாரண பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. செல்போன் டவருக்கு தேவைப்படும் மின்சார பயன்பாடு உள்ளிட்டவற்றுக்காக அதிக அளவு வாங்கப்படும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்கான டீசல் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரம்ஜான் பண்டிகையை நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். ரம்ஜான் முடிவுக்கு வந்ததற்கான அறிகுறியாக பிறை சந்திரன் நேற்று இரவு தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் இருந்து மசூதிகளுக்கு சென்ற அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். நன்றி உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் சமூக மக்கள் ஒன்றாக திரண்டு தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டனர். அமைதி மற்றும் வளத்திற்காக வேண்டிக் கொண்ட அவர்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் மற்றும் அண்டை வீட்டாருடனும் கொண்டாட்டங்களை பகிர்ந்து கொண்டனர்.